விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். விடுதலை போராட்டத்தில் பெண்கள் நிறைய பேர் பங்கு பெற்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார்னு சொல்லலாம். இவங்க 1886 ஜூலை 30 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய தந்தை பெயர் நாராயணசுவாமி, தாயோட பெயர் சந்திரம்மாள். இவங்க பிறந்தது எங்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் பக்கத்தில் இருக்கிற திருக்கோகரணம் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க பிறந்திருக்காங்க. இந்த முத்துலட்சுமி அம்மையார் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எதனால் நம்ம இவங்க இந்திய முதல் பெண் மருத்துவர் கிடையாது. எதனால் அப்படின்னா ஆனந்த் கோபால் ஜோஷி அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். இவங்க தென்னிந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த முத்துலட்சுமி அம்மையார் இவங்களுடைய மருத்துவ படிப்பை 1907 முடிச்சிருக்கிறாங்க. தென்னிந்தியா முதல் பெண் மருத்துவராக உருவாயிருக்காங்க. 1912 முதல் பெண் மருத்துவராக சென்னை அரசினர் மகளிர் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரிஞ்சிருக்காங்க. 1923 இவங்களோட தங்கை பார்த்திங்கன்னா புற்றுநோயால் இறந்திருக்காங்க. தன்னோட தங்கை இறப்புக்காக 1949 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை அவங்களோட நினைவாக ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை அடையாறில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க முத்துலட்சுமியால் நிறுவப்பட்டுச்சு. இதுக்கு யார் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு தான் அடிக்கல் நாட்டியிருக்காரு. முத்துலட்சுமி அம்மையாருக்கு 1914 திருமணம் நடைபெற்றிருக்கு. இவங்க கணவர் பெயர் சுந்தரர். இவங்களுக்கு பிரம்மஞான சபை மூலயமா திருமணம் நடைபெற்றிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் முத்துலட்சுமி அம்மையார் ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற ஒரு மாத இதழோட ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. 1926 1927 வரைக்கும் சென்னை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதாவது எம்எல்ஏவாக முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண்மணியாக இருந்திருக்காங்க. முதல் பெண் சட்டப்பேரவை துணை தலைவராகவும் இருந்திருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வந்தது இவங்க தான். 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். 1926 பாரிஸில் உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக முத்துலட்சுமி கலந்துக்கிட்டாங்க. 1930 வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. 1930 உப்பு சத்தியாகிரகம் ஆதரவாக தன் எம்எல்ஏ பதவியை அவங்க ராஜினாமா செஞ்சுருக்காங்க. 1930 பூனேயில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1930 அவ்வை இல்லம் அப்படிங்கிற ஒரு இல்லமும் உருவாக்கியிருக்காங்க. 1956 பத்மபூஷன் விருது இவங்களுக்கு கொடுக்குறாங்க. 1954 மாநில சமூக குழு ஆலோசனை குழு தலைவராக இவங்க இருக்காங்க. 1968 உடல்நிலை சரியில்லாமல் இறந்தாங்க முத்துலட்சுமி அம்மையார். இதுபோல் பல தகவல்களை நம்ம சேனல் மூலயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கனெக்டில் இருங்க, சேர்ந்து படிப்போம்.